இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசும்படியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவர் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:17. ஸ்தோத்திரம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. நான் இதற்கு பின்பு அப்படி சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனத்தை இங்க பவுல் அப்போஸ்தலன் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாருன்னு சொல்ற சத்தியத்தை இந்த வசனத்தை வச்சு இவைகளுக்கு பின்பு பழைய தீர்க்கதரிசிலாம் சொல்லியிருக்கிறாங்கப்பா. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாளிலிருந்து இது தொடங்குதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில வந்துட்டார்னா உன் கூடாரம் மறுபடியும் எடுப்பிக்கப்படும். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரம். என்ன கூடாரமா? விழுந்து போன நிலைமையில் இருக்கிற தாவீதின் கூடாரம். தாவீதின் கூடாரம், அந்த ஊழியர் தாவீது, அந்த வம்ச வரலாறு சொல்லும் போது தாவீதின் கூடாரம். கூடாரம் என்று சொல்லும் பொழுது பாருங்க, அது அப்ப தற்காலிகமா இருக்கிறது. கூடாரம் வாசிகள் என்ன அர்த்தம்? தற்காலிகம். கூடாரம் போட்டு தங்குறாங்க இல்லையா? ஆடு மேய்க்கிறவங்க கூடாரம் போடுறாங்க பாத்துறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இருந்து போறாங்க. அதுபோல தாவீதோட கூடாரம் எப்படி இருக்குதா? கூடாரமா இருக்குது. சரி, கூடாரமா இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி இருக்குன்னா விழுந்து போயிருக்கிறது. எப்படி இருக்குது? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைங்க வாழ்க்கை விழுந்து கிடக்குது, என் குடும்பத்துல இந்த காரியம் விழுந்து கிடக்குது, அப்படியே நின்றிருந்த காரியம் விழுந்து கிடக்குது, அதை திரும்ப எடுத்து வைக்க ஆள் இல்ல, அதை திரும்ப சரி செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லி எந்தெந்த காரியத்தை குறித்து நீ கலந்துறாயோ அவ்வளவு காரியத்தை எடுக்கிற தேவன் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த காரியங்களை எடுத்து நிறுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும், ஆமென். நீங்க எல்லாம் கவனிங்க, தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் மங்கி எரியறதையே என்ன பண்ண மாட்டாரா? அணைக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன பண்ணுது? நீ சரியில்லை, ஒரு கம்பெனில போறீங்க, ஒரு ஆள் நல்ல டாப்பா வேலை பார்க்க, ஒரு ஆள் சரியில்லா வேலை பார்க்குன்னா நீ வெளியே போட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? வெளியே போய் இதுதான் முறை, நல்லா வேலை பார்க்கல, நல்லா வேலை பார்க்கணும்னு வச்சுக்கிடுவோன்னு, இதுதான் முறை. ஆனா தேவனுக்கு ஒரு முறை இருக்கு. நீ நல்லா எரிய மாட்டேங்கிறியா? மங்கி மங்கி எரியறியா? உன்னை அக்னியா எரிகிறேன். ஹல்லேலூயா. அந்த மங்கி எரியத்தையே நான் என்ன பண்ண மாட்டேன்? அணைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சுபாவம் என்னன்னா அவர் தள்ளி விடாத தேவன். ஹல்லேலூயா. மங்கி எரியத்தையே அணைக்காத தேவன். இன்னொரு விதத்துல சொல்றாரு, அது அக்னியாய் மாற்ற விரும்புகிறது. ஆமென். ஒண்ணு அணைக்க மாட்டாரு, அதை ஊதுவார், இன்னும் நல்லா எரியட்டோன்னு. இன்னைக்கு அப்படிதான் கனி கொடுக்காத மரத்தை நம்ம என்ன பண்றோம்? வெட்டி போடவான்னு கேட்கிறாங்க. உடனே வெட்டி போடாதப்பா, கொஞ்சம் சுத்தி என்ன பண்ண, எரு போடு. அல்லேலூயா. கொத்தளம் போடு, இன்னும் கொஞ்சம் வேலை பாரு, இன்னொரு பாரு, வரப்பு வெட்டு, வாய்க்கால் வெட்டு, வரப்பு வெட்டி விடு, கொஞ்சம் செட்டையெல்லாம் வெட்டி விடு, கொஞ்சம் அழகுபடுத்தி பாரு, இந்த வருஷம் கனி கொடுத்துதான் பார்ப்போம். அல்லேலூயா. தேவன் விழுந்து போன காரியங்களை அப்படியே விட்டு வைக்கிறதுல எடுக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. உன் முயற்சிகள் ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுதா? நீ எடுத்த முயற்சிகள் வாய்க்காம போயிடுச்சா? அல்லது விழுந்து கிடக்குதா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் மீட்டு எடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் மாத்திரம் எடுக்க முடியும், எடுப்பிக்கிறவர். ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன செய்வாரா? மறுபடியும் எடுக்கிற அந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். உங்க காரியங்கள் எங்க அணைஞ்சு கிடக்குதோ, அல்லது உங்க காரியம் என்ன விழுந்து கிடக்குதோ, இந்த வார்த்தை எதிர்பார்த்து எடுக்கிற தேவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எடுத்து நிறுத்துகிற தேவன். சொல்லுங்க, எடுத்து நிறுத்துவா, எடுத்து நிறுத்துவா. ஹல்லேலூயா. என்னை எடுத்து நிறுத்துவா, என்னுடைய காரியத்தை எடுத்து நிறுத்துவா. அவர் எடுத்து நிறுத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, அதுல பழுதாய் போனவங்களே, அது எப்படிதான் ரிப்பேர் ஆயிடுச்சு,
பழுதாய் போய் என்ன ஆச்சு? வேன் ஒக்கிடணுன்றாங்கல்ல, வேன் என்ன ஒக்கிடணுன்றாங்க, ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை ரிப்பேர் ஆனதெல்லாம் சரி செய்ய தேவன் வருகிறார். அல்லேலூயா சொல்லுமா. என்னென்ன ரிப்பேரா இருக்கு? உடனே லிஸ்ட் போட பார்த்தா எங்க வீட்டுல ஃபேன் ரிப்பேரா இருக்கு, மிக்ஸி ரிப்பேரா இருக்கு. அந்த ரிப்பேர் நீங்க பார்த்துங்க. குடும்ப வாழ்க்கையில ரிப்பேர் இருக்குதா? பிள்ளைங்க வாழ்க்கையில ரிப்பேர் இருக்குதா? மருமைய வாழ்க்கையில ரிப்பேர் இருக்கா? மருமக வாழ்க்கையில ரிப்பேர் இருக்குதா? உன் படிப்புல ரிப்பேர் இருக்குதா? உன் எதிர்கால குறித்த பயத்துல ரிப்பேர் இருக்கா? உன் ரிப்பேரான உன் வாழ்க்கையை கர்த்தர் எடுக்கிற சரி செய்கிற தேவன் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ரிப்பேரா இருக்கிற அதெல்லாம் பழுதாய் போனவைகளை என்ன செய்யறாரா? அவர் மறுபடியும் சீர்படுத்தி, ஆமென், சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். அல்லேலூயா சொல்லுவோம். உங்க வாழ்க்கையில ஒருவேளை கண்ணீர்ல இருக்கலாம், போராட்டத்தோட இருக்கலாம், பிரச்சனைகள் மத்தியில இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்க நாட்கள் வருகிறது. உங்க கர்த்தர் வர்றாரு. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க வர்றாரு. அல்லேலூயா. உன்னை எடுத்து நிறுத்த வர்றாரு. அல்லேலூயா. உன் கூடாரமாய குடும்பம் உன்னை எடுத்து நிறுத்தப்படும். நல்லா கவனிங்க. குடும்பத்தை வேலைக்குள்ள கொண்டு வந்தோம். ஆமென். காலையில அந்த சபையில சொன்னாரு, வேலைக்குள் இருக்கிற குடும்பம் பாதுகாப்பா இருக்கும். ஆமென். வேலைக்குள் வெளியே இருந்தால் ஜல பிரவாளயம் வரும். என்ன வரும்? பெரிய ஜலம் வரப்போகுது. ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை செய்தி சொன்னாரு. காலையில ஒரு தீர்க்க தரிசனம் இன்னைக்கு சபைக்கு சொல்றேன். உன் மகனையோ மகளையோ வேலைக்குள்ள கொண்டு வந்து, ஆமென், இல்லைன்னா நான் கேரண்டி சொல்ல முடியாது, பெரிய அலைகள் வருது. பெரிய என்ன கொண்டு போறதுக்கு வருது. உன் பிள்ளைய கொண்டு போறதுக்கு என்ன வருது? அலைகள் வருது. நீ வேலைக்குள்ள இருந்தால் தப்பு வைக்கப்படுவாய். உன் பிள்ளைகளை வேலைக்குள்ள பிடிச்சு போடு. ஆமென். நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. நோவா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாரு? ஒரு வயது ரட்சிக்கப்படல. ஒரு வயது என்ன பண்ணல? ரட்சிக்கப்படல. ஆனா ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் தெரியுமா? 8 பேர். 3 பசங்க, 3 பசங்க, 3 மருமக்கள், அப்பா அம்மா, மொத்தம் 8 பேர். மொத்தம் எத்தனை பேர்? நீ 120 வருஷம் ஊழியம் பண்ணியோ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலாம் கவலைப்படாத. உன் குடும்பம் வேலைக்குள்ள இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. மற்றவன் ரட்சிக்கப்படுறான்னு இல்லையோ, நம்ம குடும்பம் என்ன பண்ணோம்? வேலைக்குள்ள வரணும். ஆமென். ஆனா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வீட்டுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க, பிள்ளைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க. பிரசங்கம் சொல்லுங்க, பிரசங்கம். நிறைய பேர் சொல்லுங்க, பிரசங்கத்தை நிறுத்து அப்படின்னு. நீங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ வேலைக்கு வர வரைக்கும் நான் உனக்கு பிரசங்கம் பண்ணுவேண்டா அப்படின்னு நம்ம பிள்ளைய சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்க மருமகன் சொல்லுங்க, மருமகன் சொல்லுங்க, நீ வேலைக்குள்ள வரணும். ஆமென். நீ இயேசுவாகிய வேலைக்குள் வர வரைக்கும் உனக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீ வேலைக்கு வெளியில என்ன வரப்போகுது? பெரிய ஜலம் வரப்போகுது. அது வாரிக்கிட்டு உன்னை கொண்டு போகாத அளவுக்கு உனக்கு நல்லதுக்கு நான் சொல்றேன், சுவிசேஷத்தை சொல்றேன். நீ வேலைக்குள்ள வா. அல்லேலூயா சொல்லுவோமா. வேலைக்குள்ள வா. ஆமென். இது ஒரு சாட்சியா எச்சரித்தார் ஆண்டவர். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கெட்டதை நம்ம எதிர்பார்க்கறது இல்லை, கெட்டது நடக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம். ஆனா காலை வேளையில அந்த சபையில சொன்னாரு, ஒரு கெட்டது வரப்போகுது. குடும்பங்கள் மேல என்ன வரப்போகுது? கெட்ட அலைகள் வரப்போகுது. வந்து வாரி கொண்டு போற மாதிரி அலைகள் வரும்போது நீ உன் பிள்ளைகளை எங்க பிடிச்சு வச்சுக்கணும்? வேலைக்குள்ள வச்சுக்கணும். அல்லேலூயா. ஜெபமாகிய வேலை, சுவிசேஷமாகிய வேலைக்குள்ள உன் பிள்ளைகளை அடைச்சு போட்டுரு. கோழி தன் குஞ்சுகளை எங்க வந்து பஞ்சாயத்துக்குள்ள வச்சுக்கிற மாதிரி அமைக்கி போட்டுரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கழுகு மேல சுத்திக்கிட்டு இருக்குது, வராங்க பல அள்ளிக்கு போயிடும் குஞ்சுகளை. நீ கர்த்தருக்குள்ள இருப்பாய் என்றால் பிசாசு தொட முடியாது. அல்லேலூயா. அதுக்காக உழைக்கணும், நிறைய ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும், ஆதாயப்படுத்தணும், குடும்பத்தையும் ஆதாயம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். 2 வேலை தான். ஆனா கர்த்தர் உங்களுடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறார். சரி, நல்ல கவனிங்க. அப்ப என்ன சொல்றாரா? செவ்வையாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 16:4. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால்
நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதவித்து இவைகள் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேர் இரக்கமா இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியே எரிந்து விடப்பட்டாய். நல்ல கவனிங்க, தேவனுடைய சுவாபத்தை நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? விழுந்து போனவைகளே மடக்கடிக்கப்பட்ட யாரையும் தூக்கி விடுற தேவன். விழுந்து போன கூடார வாழ்க்கை கத்தை என்ன பண்ணுவாரு? எழுப்புவாரு. அதை மேற்கொள்ள கெட்டு போயிட்டு தள்ளி விட மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது போலதான், அதுதான் ஆதாம் ஏவாளே தான் என்ன பண்ண, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, தேவன் விட்டு தூரமா போனாங்க. தள்ளி விட்டாரா? சொல்லுங்க பாப்போம். தள்ளி விடல. தள்ளி விடுதல்ன்றதே இல்ல. அவன் எவ்வளவுதான் துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். ஆதாம் வேணுமே துரோகம் பண்ணிட்டு போனான். தான் குமாரன் அனுப்பி என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார். அல்லேலூயா. ரட்சிப்பு திட்டம் அனுப்பினாரா இல்லையா? இது போல இந்த வேதம் சொல்லுகிறது, நீ பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்துச்சான். குழந்தை, அந்த குழந்தைய தூக்கி எரிஞ்சிட்டாங்க. குழந்தை என்ன பண்ணாங்க? எரிஞ்சிட்டாங்க. அந்த குழந்தைக்கு தொப்புள் கூடி என்ன பண்ணல? கட்டால் அறுக்கல். அப்படியே துண்ட கிடக்குது. பிள்ளை மட்டும் கிடக்குது. பிள்ளை பிறந்த பிள்ளை என்ன செய்யணும் சொல்லுங்க சுதாசிட்ட? பிறந்த குழந்தை என்ன செய்வாங்க? சுத்தம் பண்ணணுமா இல்லையா? குளிப்பாட்டணுமா இல்லையா? அந்த காலத்துல உப்பு போட்டு தான் நல்லா பண்ணுவாங்க. உப்புக்கல் போட்டு நல்லா உப்பு தண்ணியை வச்சு நல்லா கழுவுவாங்க. அந்த கிருமி எல்லாம் என்ன பண்ணணும்? செத்து போகணும்னு இருக்காங்க. உப்பு போடணும்னு சொல்லப்படுது, துணி போடணும்னு. ஒருத்தவனும் இறங்கலையா அந்த பிள்ளை மேல? ஒருத்தவனும் ஒரு கண்ணும் இறங்கலையா? இதுதான் நீங்கள் தான். இப்படி நிலமையில நீங்கள் நான் பிறந்தோம். எப்படி தெரியுமா? நீங்க ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்களா? அம்மா அப்பா தான். அந்த கதையை விட்டுருங்க. கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் தான் உன் ஆத்துமாய் பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? உன் ஆத்துமாய் பார்த்தது யார்? உங்க ஆத்மாவை நோக்கி பார்த்தது யார்? உங்களை கண் ஏறிட்டு பார்த்த தெய்வம் யார்? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோம். வேற யார் பார்த்தா? உன் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? தூக்கி போட்டு உன்னை யாருமே அருவருத்து தூக்கி எரிஞ்சிட்டான் உலகம். உன்னை அருவருத்து வெளியே தூக்கி எரிஞ்சிச்சு உலகம். தூக்கி அதான் பாடல், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். இந்த பாட்டு இந்த வசனத்தை வச்சுதான் தூக்கி எரியப்பட்டுச்சு அந்த புள்ள. நீங்க உலகம் தூக்கி எரிஞ்சா, சொந்த பந்தம் தூக்கி எரிஞ்சா, உன்னை யார் வந்து பார்க்க, உனக்கு கண்ணு உன்னை இறக்குதா? ஏதாவது கண்ணு இறக்குதா? நீ கஷ்டத்துல இருக்கு, நீ இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறே, யாராவது ஒரு கண்ணு இறக்குதா உனக்காக? உனக்காக வந்து எல்லா கண்ணு அடைக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஒரு கண்ணு இதுவரைக்கும் பார்க்கல. ஆனா உன்னை பார்த்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அது என்ன சொல்ல போகுதுன்னா, நீ பிறந்த பொழுது உனக்கு என்னென்ன செய்யப்படணும் எதுவுமே செய்யப்படல. உனக்கு நியாயமா செய்யப்பட வேண்டியதை இந்த பூமியில யாருமே உனக்கு என்ன பண்ணல, செய்யல. என்னென்ன செய்யப்படாம இருந்தாயோ எல்லாத்தையும் செய்யறதுக்காதான் இயேசு உன்னை தேடி வந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு செய்யப்பட வேண்டிய விலை கர்த்தர் செய்வார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்குன்னு செய்ய வேண்டிய விலை கர்த்தர் செய்வார். திரும்ப சொல்லுங்க, உங்களுக்குன்னு செய்ய வேண்டிய விலை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த பிறந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியது எதுவுமே செய்யல. பிள்ளைய கழுவல, பிள்ளைய குளிப்பாட்டல, சுத்தம் பண்ணல, துணி போடல, அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுதான் அந்த வசனம் வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீ வெளியில எரிந்து விடப்பட்டாய்,
நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கும் ஏதுவாய் நீ இரத்தத்தில் கிடக்கிறத கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து என்ன பண்ண பிழைத்திரு என்று இரத்தத்துல கிடக்கிற பிள்ளைய பார்த்து தேவன் சொன்னாராம், பிழைச்சிரு. அல்லேலூயா. இவரும் பிழைக்கலைன்னு சொன்னா அவுட் நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கையில பிடிக்கலன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் உங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கை கையை பிடிக்கலன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. நரக வாழ்க்கையா இருக்கு. அந்த குழந்தை நரக வாழ்க்கையில இருந்துச்சு. எதிர்பார்த்துட்டே இருக்கு யாராவது வருவாங்களா. இயேசு வந்தார். அல்லேலூயா. காணாமல் போன ஆட்டை தேடி இயேசு வந்தது போல அந்த குழந்தையை தேடி யார் வந்தார்? ரத்தத்தில் கிடக்கிற பிள்ளையை பார்த்து என்ன பண்ணார்? தெய்வம் வந்தார். வந்து அவர் அதான் அந்த அடுத்த வசனம் சொல்லுது. உன்னை என்ன சொன்னாரா? நான் 8ஆம் வசனம், நீ வந்து கடந்து போன உன்னை பார்த்து இதோ ஒரு காலம் வஸ்திரத்தை கொடுத்தேன். நீ வந்து அப்படி பிறந்த குழந்தையா இருந்த உன்னை என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் அலங்கரித்தேன். அல்லேலூயா. வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த வசனத்தை படிக்கும் போது நீங்க அழுவீங்க. இப்படியா இருந்தேன் நாங்க? இப்படிதான் நீங்கள் நானும் தள்ளப்பட்ட இந்த உலகத்துல கர்த்தரால் வேறு பிடிக்கப்பட்டோம். அல்லேலூயா. சொல்லுமா, ஒரு கண்ணும் இறங்காது உன்னை இதுவரைக்கும் ஒரு கண்ணு உன்னை பார்த்து இறங்கல. ஆனா கர்த்தருடைய கண்கள் உண்மையிலே இறங்கினது. அல்லேலூயா. சொல்லுமா, சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் என்னை கண்டது. ஆமென். என் வாழ்க்கையை கண்டது, என் சூழ்நிலை கண்டது, எனக்கு என்னென்ன இல்லைன்னு கண்டது, எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்காக வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் அது செஞ்சாராம். என்ன பண்ணாரு? கழுவுனாரா? கழுவு. உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ண, ரத்தம்லாம் இருந்துச்சு, எல்லாம் சுத்தம் பண்ணார். சுத்தம் பண்ணிட்டு இப்ப அந்த குழந்தைக்கு என்ன போடணும்? ட்ரெஸ் போடணுமா? ட்ரெஸ் போட. இப்ப அந்த பிள்ளை வாலிப பிள்ளை என்ன பிள்ளை ஆயிடுச்சு? வாலிப பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? நல்ல நகை போடணும், நல்ல நெற்றி பட்டம் கட்டி நல்ல நகையெல்லாம் போட்டு அதை சிங்காரிக்கணும். அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? சிங்காரிக்கணும். அந்த பிள்ளையை சிங்காரிக்க உலகத்துல யாருமே இல்ல, தேவனை தவிர. அல்லேலூயா. சொல்லுமா, இன்னைக்கும் வாலிப நாட்களில் கர்த்தர் உன்னை அலங்கரிக்க இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுமா, இயேசு உன் பிள்ளையை அலங்கரிப்பார், உன் குடும்பத்தை அலங்கரிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உனக்காக இறங்கி எல்லாம் செய்வார். ஆமென். அந்த பிள்ளைக்கு இறங்க ஆளு ஒரு கண்ணு இறங்கல. கர்த்தரை பார்க்கிறா, யார் உன்னை ரட்சித்தான் பார்ப்போம். ஒரு ஆள் இல்லை, நான் அல்லவா உன்னை ரட்சித்தேன். ஆமென். உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை அலங்கரித்து இம்மட்டும் நடத்தி இருக்கேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் சொல்லப்படுகிறது. இந்த 9ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை ரத்தம் வர ஸ்நானம் பண்ணி உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையலாலை உனக்கு உடித்து சாய்ந்திருத்த பாதத்தை தரித்து சுடப்பட்ட என்னது கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ளப்பட்டு சாலை உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளில் கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றிலே நெற்றி பட்டத்தையும். அப்பா, தேவன் எவ்வளவு இன்னும் நிறைய இருக்கு, வீட்டை போய் வாசிங்க, நிறைய அலங்கரித்தார். அல்லேலூயா. சொல்லுவோம், எப்பேற்பட்ட நிலைமையில அந்த பிள்ளையை அலங்கரிக்கிற தேவன். ரத்தத்தில் கிடந்து தள்ளப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த பிள்ளைய யார் கையில் எடுத்தா? கர்த்தர் கையில் எடுத்தார். அல்லேலூயா. சொல்லுவோமா, உன் கையை பக்கத்து கையில உங்களை கர்த்தர் கையில் எடுத்துட்டார். நீ கர்த்தர் கையில இருக்கிற. அல்லேலூயா. கலங்காத. அல்லேலூயா. ஆமென். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. உண்மையா உலகம் அப்படி தூக்கி எரியும், இருக்குதுலாம் உறிஞ்சி அருவறுத்து தூக்கி எரிஞ்சிடும். ஆனா கர்த்தர் தூக்கி எரியாது. அல்லேலூயா. தூக்கி எரியப்பட்ட நம்மளை வேணும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசர். அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டு நம்ம பார்த்து பேசுறாரு, என்ன செய்ய போறேன்? உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா செய்ய போறேன். ஆமென். உன்னை அலங்கரிக்கிறது தான் என் வேலை. நீ யார் எந்த கண்களா எதிர்பார்த்த? மனுஷனை நம்பி பார்த்த, அந்த சொந்தக்காரன் நம்பி பார்த்த, இவன் கஞ்சி ஊத்துவான்னு நினைச்ச, உன் பிள்ளை கஞ்சி ஊத்துவான்னு நினைச்சு கஞ்சி ஊத்த.
இந்த அவர் கஞ்சி ஊத்துவார் நினைச்சா மனுஷன் நம்பாதீங்க. பிள்ளை கஞ்சி ஊத்தான்னு நினைக்காத, உன் கணவர் கஞ்சி ஊத்துவான்னு நினைக்காத, மனைவி நான் கஞ்சி ஊத்துவான்னு நினைக்காத, வேற யாரு அம்மா அப்பா கஞ்சி ஊத்துவான்னு நினைக்காத. கர்த்தரே உனக்கு கஞ்சி ஊத்துவார். அல்லேலூயா. நீ நம்புற நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். என்ன சித்ராசிட்ட கர்த்தர் மேல இருக்கணும். ஆமென். யாரை நம்ப கூடாது? பிள்ளையை நம்ப கூடாது. ஆமென். பிள்ளை நம்ம மதிக்காம நம்ம என்ன பண்ற குறை சொல்றது இல்ல, அவங்களுக்கு கர்த்தர் போஷிப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். உன்னை அழைத்தவர் உன்னை போஷிப்பார். உனக்கு உயிர் ஒத்த ஒவ்வொரு ஆள் இயேசு கிறிஸ்து நடக்குனீங்க. இயேசு கிறிஸ்து குடும்பத்துக்காக ரத்தத்தை கொடுக்கல, ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக ரத்தத்தை கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுவோம். சித்ராவுக்கு இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தார். மொத்த குடும்பத்துக்கு உயிர் கொடுக்கல, ஒவ்வொரு ஆளுக்கு கொடுத்துட்டார். மொத்தமா கொடுக்காம ஒவ்வொரு ஆளுக்கும் உயிரை கொடுத்த இயேசு. அல்லேலூயா சொல்லுவோம். ஒவ்வொருவருக்கா மரணத்தை ருசி பார்த்தா வேதம் சொல்லுகிறது. அது யாருக்கு பலிக்கும்? யார் ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த ரத்தம் பலிக்கும். அல்லேலூயா. யார் ஏத்துக்கிறாங்களோ, யார் என்னை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே கை நிறுத்து கர்த்தரை பார்த்துங்க, அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதம் தருவார். அல்லேலூயா. நம்ம மொத்த குடும்பங்களுக்கு தெய்வம் சொல்றதை விட ஒவ்வொரு ஆளுக்கான உயிரை கொடுத்தது. ஆமென். அதனாலதான் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விசேஷமானது. ஆமென். நீங்க எப்படியோ அப்படிதான் உங்க கணவர் கர்த்தருடைய பார்வையில விசேஷம், உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையில விசேஷம். ஆமென். அந்த பிள்ளைய கர்த்தர் விசேஷப்படுத்தினார். தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு வேணான்னு போன அந்த பிள்ளைய நல்லா கவனிங்க. பொம்பளை பிள்ளைய குறித்து நீ கவலைப்படக்கூடாது. ஆமென். உன்னை கத்த அழைத்த தேவன் உங்க பிள்ளையை கத்த கைப்பிடிப்பார். உண்மை உள்ளவராக. ஆமென். வழிநடத்த உண்மை உள்ளவராக. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆளுக்கும் தெய்வம் ரத்தம் கொடுத்துருக்காரு. ஆமென். ரத்தத்துல கிடக்கிற உன்னை கத்த கையில ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்துப்போம், ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. 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 எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. 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 அந்த ரத்தத்துல கிடக்கிற அந்த பிள்ளையை எடுத்தவர் கர்த்தர். இன்னைக்கு உலகமே உன்னை பார்க்கல, யாரும் உன்னை பார்க்கல, கவலைப்படாத. ஒரு 2 கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் யாரு தெரியுமா? வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர். உன்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா சொல்லுவோம். உன்னை தேடி வந்து உன் பக்கத்துல நிக்கிறவர் அவர்தான். முடிவு வரைந்து உனக்காக நிக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. உனக்காக நிக்கிறவர் இயேசு. உனக்காக பேசுகிறவர் இயேசு. உன் வாழ்க்கையை அலங்கரிக்கிறவர் இயேசு. வேற யாரும் கிடையாது. இயேசு போதும். சொல்லுவோம், கை உயர்த்தி. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்விலே